வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிடிஎஃப் ஓட டாஸ்க் 9ல வந்து ஒரு பெரிய சண்டையே வெடிக்குது பவித்ரா அண்ட் தென் மஞ்சரிக்கு நடுவுல. அந்த சண்டை எதனால வந்துச்சு, அண்ட் தென் எதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்றத டீடைலா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரம் டாஸ்க் வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க் 9ல டிடிஎஃப்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரம் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி அந்த ட்ரம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ வந்து 4 பீஸா இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு பீஸா வந்து பிடுங்கி வெளியே போடணும் மற்ற கண்டஸ்டன்ஸோடது. ஸோ யார் வந்து 4 ஃபோட்டோவும் இழக்கிறாங்க அவங்க வந்து அவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பர்டிகுலர் கேமை அலையன்ஸ் இல்லாமல் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து முடிவெடுக்கிறாங்க. அண்ட் தென் ராணுவம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரம்மை வந்து ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் ரிஸ்க் எடுக்க வேணான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால அவர் விளையாடல. ஸோ விளையாடல அப்படின்ற பட்சத்தில் 9 பேர் தான் அப்படின்றப்ப எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி, அலையன்ஸ் இல்லாமல் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்போ பவித்ரா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இதை நோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதுவும் பண்ணல. பட் செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறப்ப அவங்க மஞ்சரி வந்து சைகை காமிச்சு இது நடந்ததா வந்து பவித்ரா வந்து ஒரு விஷயத்தை வந்து மஞ்சரி கிட்ட பொலைட்டாக தான் கேட்குறாங்க. எப்படின்னா, மஞ்சரி நீங்கள் அலைன்ஸ் வச்சு விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி. உடனே மஞ்சரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அருண் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, மஞ்சரி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலாக நடந்திருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறப்ப வேற மாதிரி நடந்த மாதிரி போர்ட்ரேல் பண்ணி அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ பவித்ரா பொலைட்டாக தான் கேட்டாங்க. அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க வந்து நீ என்ன இப்படி கேட்குற, டர்ட்டி கேம் விளையாடுற, ஏன் நாங்கள்லாம் அப்படி விளையாடலையே, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த பர்டிகுலர் விஷயத்தை பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் பவித்ரா வந்து ஃபயர் மோடில் கரெக்டாக பாயிண்டாக பேசுகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொலைட்டாக தான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஆனால் நீ ஏன் இப்படி கத்துற, டர்ட்டி கேம் விளையாடுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து கேட்கவே மஞ்சரிக்கு வந்து புரிஞ்சிருச்சு, ஓ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் அவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க. நான் வந்து இப்போ ஜாக்லினை வந்து இது பண்ணுறப்ப நானும் அருண் போனோம், அந்த அருண் இது பண்ணுறப்ப நானும் ஜாக்லின் போனோம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு கேமுக்குன்னு பண்ணுறது தான், நாங்கள் வந்து அலைன்ஸ் வச்சு பண்ணலை அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஓகே, நீ அதை வந்து பொலைட்டாக சொல்லலாம்ல, நீ ஏன் வந்து கத்துற, டர்ட்டி கேம் அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து பாயிண்டாக பேசுனதும் ஒரு கட்டத்தில் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகி கவனிடுறாங்க. ஸோ பவித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் மோடில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபயர் மோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பாயிண்ட்டை கரெக்டாக பேசுனாங்க. அவங்க வந்து மற்றவங்க கத்துறாங்களே அப்படின்றதுக்காக இல்லை அப்படின்னு அடங்கி போல அவங்களோட பாயிண்ட்டை சூப்பராகவே பேசினாங்க. ஸோ இந்த கேமில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டாஸ்கில் யாரு கரெக்டாக அவங்களோட பாயிண்ட்டை பேசியிருக்காங்க, மஞ்சரியா பவித்ராவான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பாய்.